Zee Tamil News நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு உடலே ஒரு நிகழ்ச்சியில ஸ்மோக்கிங் புகையிலை எப்படிலாம் பயன்படுத்துறாங்க, அதனால என்னென்ன மாதிரியான பாதிப்புலாம் மக்களுக்கு வருது, ஸோ அதை யூஸ் பண்றவங்க தாண்டி அவங்க ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் அதை அஃபெக்ட் பண்ணுமா, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிறதுக்காக இணைந்திருக்காரு நுரையீரல் சிறப்பு மருத்துவர் டாக்டர் ஸ்ரீனிவாசன் சார். வணக்கம். வணக்கம் சார். இப்போ புகையிலை யூஸ் பண்றது பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆயிடுச்சுன்னு தான் சொல்லணும். இப்போ வேப்பிங், இ சிகரெட் அந்த மாதிரிலாம் நிறைய வந்துச்சு. ஸோ அதை பற்றி சொல்றீங்க? ஸோ இப்போ என்னென்னா பார்த்தீங்கன்னா, ஸோ டொபாக்கோ ஸ்மோக்கிங் நம்மளுக்கு எல்லாம் தெரியும். ஸோ இனிஷியலாக ஃபில்டர்லெஸ் சிகரெட், அப்புறமா ஃபில்டர் சிகரெட்டு, அதுக்கப்புறம் அதுலேயே நிறைய வெரைட்டிஸ் ஸோ நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்மோக்கிங் ஹுக்காலாம் இது பண்ணுறது. ஸோ அந்த மாதிரி நிறைய பைப் ஸ்மோக்கிங் அந்த மாதிரிலாம் இருந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ யங் ஜெனரேஷன், ஸோ பீப்புள் ஹூ ஆர் அஃபெக்டட் ஆர் யங் அடல்ட்ஸ் பிட்வீன் 18 to 29 இயர்ஸ்ன்னு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த நடுவில் இருக்கிறவங்க இந்த கரெக்டான பீரியட் அவங்க லைஃப்பில் செட்டில் ஆகிற டைம், அது +1 +2 அந்த மாதிரி. ஸோ அந்த டைமில் பியர் ப்ரெஷர்னால என்ன பண்ணுவாங்கன்னா, ஸோ லெட்டஸ் ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இனிஷியலி சம் பீப்புள் வில் ஸ்மோக் டொபாக்கோ சிகரெட். சம் பீப்புள் சேஸ் லெட்டஸ் ட்ரை நாட் சிகரெட், லெட்டஸ் ட்ரை த அனதர் நியூ திங், அந்த மாதிரி ஸ்மோக் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஆரம்பிக்குது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் இப்போ இம்பார்ட்டன்ட் திங் இதில் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 40% ஆஃப் இ-சிகரெட் ஸ்மோக்கிங் ஆர் வேப்பிங் பண்ணுறவங்க ஃபஸ்ட் டைம் ஸ்மோக்கர்ஸ். அவங்க அதுக்கு முன்னாடி டொபாக்கோ ஸ்மோக் தெரியாதவங்க தான் இப்போ இது பண்ணுறாங்க. ஓகே. ஸோ இப்போ டொபாக்கோ ஸ்மோக்கிங்க்கும் இ சிகரெட்டுக்கும் என்ன சார் டிஃப்ரென்ஸ்? அதோட பாதிப்பு அதோட பாதிப்பு எப்படி? இது பார்த்தீங்கன்னா டொபாக்கோ ஸ்மோக்கிங் ஸோ வி நோ it has lot of complications that கேன்சர் வரைக்கும் அதை எடுத்துன்னு போவோம். ஸோ அதில் இந்த பார்ட்டிக்கல் சைஸ், அதில் இருக்கிற அந்த டொபாக்கோ நிக்கோட்டின், அதில் இருக்கிற அது பேர்ன் ஆனாக்கா அதில் வர்ற அத்தனை பார்ட்டிகல்ஸ் டேமேஜிங் பண்ணோம் நம்ம லங்ஸை. ஸோ தட் இஸ் ஆர்கானிக், அதில் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் நிறைய இருக்கும் அதில். ஸோ இதில் என்ன சொல்லுவாங்க, நிறைய பீப்புள் என்ன நினைக்கிறாங்கன்னாக்கா, சரி இது சிகரெட்டுக்குன்னா இந்த சிகரெட் மேல் இல்லையா, ஸோ லெட்டஸ் டேக் தட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி நினைக்கிறாங்க. பட் அப்படி கிடையாது. இ சிகரெட்டில் நிறைய கிளைகால்ன்றது நிறைய இருக்கும். ஆனால் அதில் டார் நார்மல் டொபாக்கோ ஸ்மோக்கிங்கில் நிறைய இருக்கும். அதில் நம்பர் ஆஃப் பார்ட்டிகல்ஸ் விச் வி ஆக்வியஸ் ஃபேஸ் அண்ட் லிக்விட் ஃபேஸ் ஆஃப் ஸ்மோக்கில் பார்த்தீங்கன்னாக்கா அது நிறைய இஃப் யூ வில் சி இன் நார்மல் டொபாக்கோ ஸ்மோக்கிங் ரேதர் தேன் வேப்பிங் இதில் வரும். ஸோ அதில் இப்போ சப்போஸ் நான் ஸ்மோக் பண்ணி வெளில விடுறேன்னாக்கா, ஸோ செகண்ட் ஹேண்ட் ஸ்மோக்கிங் ஹூ ஆர் நாட் ஸ்மோக்கிங் வென் தே இன்ஹேல், அந்த டேமேஜ் நிறைய இந்த நார்மல் ஸ்மோக்கிங் அது லிட்டில் லெஸ் வித் திஸ். பட் போத் ஆர் டேமேஜிங், போத் ஆர் நாட் குட். ஓகே சார். ஸோ இப்போ டொபாக்கோ ஸ்மோக்கிங்காக இருக்கட்டும், இப்போ இருக்க மாதிரி வேப்பிங், இ சிகரெட்டாக இருக்கட்டும், இதனால் என்னென்ன மாதிரியான ஷார்ட் டேர்ம் பாதிப்புகள்லாம் வருது சார் யூஸ் பண்ணுறவங்களுக்கு? ஸோ இப்போ வேப்பிங்கில் ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறப்போ என்ன ஆகுனாக்கா, மவுத்தில் டேஸ்ட் மாறும், அதுக்கப்புறம் த்ரோட் இரிட்டேஷன் வரும், அப்புறம் காஃப் இருக்கும், அப்புறம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி. ஸோ இதெல்லாம் எப்படி வருதுன்னா, அதில் இருக்கிற கண்டென்ட்ஸ், ஸோ அந்த லிக்விட்னு சொல்லுவோம் இல்லையா, அது கண்டென்ட்ஸ் லாட் ஆஃப் நிக்கோட்டின் அண்ட் கிளைகால் இருக்கும் அதில், அண்ட் சம் அண்ட் சம் ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸ் இருக்கும். ஸோ இது பேர்ன் ஆகிறப்போ, ஸோ தேர் லாட் ஆஃப் அதர் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்ட். ஸோ அது that will damages, that will cause respiratory tractல உள்ளே போகிறப்போ இனிஷியலாக காஃப் சொன்னேன் இல்லையா, ஸோ அந்த மாதிரி காஃப் வரலாம், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டியில் இரிட்டேஷன் வரலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் இ சிகரெட்டில் நடக்கும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டுத்துலேயும் ஒரு சென்ஸ் ஆஃப் வெல்பீயிங் இருக்கும். குடித்த உடனே அப்பா எனக்கு எனர்ஜி வந்துடுச்சப்பான்ற மாதிரி ஒரு ஃபீல். அது சிகரெட்டில் பார்த்தீங்கன்னா, நார்மல் சிகரெட்டில் பார்த்தீங்கன்னா when he smokes he gets that எனர்ஜி மாதிரி வரும். அதுக்கப்புறமா 100 times more எனர்ஜி லாஸ் இருக்கும் அட் தி எண்ட் ஆஃப் த சிகரெட் ஸ்மோக்கிங். அந்த சிகரெட் ஸ்மோக் பண்ணுறப்போ நல்லா இருக்கும், அதுக்கப்புறம் அந்த எஃபெக்ட் போகிறப்போ என்ன ஆகும்னா, இட் வில் டேக் அவே ஆல் இஸ் எனர்ஜி டவுன். அது தெரியாது நிறைய பேருக்கு. தே ஜஸ்ட் வாண்ட் தட் எனர்ஜி ஃபீல், அதுக்கு அடிமையாயிடுறாங்க. தட் இஸ் அடிக்ஷன். அது இப்போ பார்த்தீங்கன்னா இதில் இ சிகரெட்டில் கொஞ்சம் கம்மி, பட் ஸ்டில் பார்த்தீங்கன்னா இட் இஸ் ஆல்சோ டேமேஜபிள் டு த லங்ஸ். ஓகே சார். இப்போ நம்ம இ சிகரெட் யூஸ் பண்ணுறதுக்கோ டொபாக்கோ அந்த ஸ்மோக்கிங் யூஸ் பண்ணுறதுக்கோ என்னென்ன மாதிரியான அறிகுறிகளாக இருக்கும்? சில ஸ்டார்டிங்கில் இருக்கும்போது நிறைய பேர் அலட்சியமாக விட்டுடுவாங்க, காஃப் தானே வருது அந்த மாதிரி விட்டுடுவாங்க. ஸோ அந்த மாதிரி என்னென்ன அறிகுறிகள் வந்தால் கண்டிப்பாக உடனே டாக்டர் அணுகணும்? டெஃபினெட்லி. ரெண்டுத்துலேயும் காஃப் இருக்கும், ஸோ ரெண்டுத்துலேயும் சோர் த்ரோட் இருக்கும். ஸோ ரெண்டுத்துலேயும் என்னென்னா, இப்போது அந்த தேர்ட் ஹேண்ட் ஸ்மோக்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் கம்மி இதில் இ சிகரெட்டில்.
ஸோ ஏன்னா வெளியில் வர ஸ்மோக்கும் கம்மி அண்ட் ஆல்சோ யூ ஆர் ஜஸ்ட் டச்சிங் நாட் திஸ் டொபாக்கோ திங், யூ ஆர் ஜஸ்ட் டச்சிங் த பிளாஸ்டிக் திங். ஸோ அந்த பிளாஸ்டிக், ஸோ இட் கன்சிஸ்ட் ஆஃப் சிகரெட். இதில் வந்து 3 பார்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒன் இஸ் அந்த கேட்ரிட்ஜ் இருக்கும், ஸோ விச் கன்சிஸ்ட் ஆஃப் தட் ஃப்ளூயிட் இது. அப்புறமா ஒரு ஹீட்டிங் ஃபிலமெண்ட் இருக்கும், ஒரு பேட்ரி இருக்கும். ஸோ அவ்வளோதான். இப்போ வந்து நிறைய வெரைட்டிஸ், நிறைய ஜெனரேஷன்ஸே மாறிடுச்சு. ஜெனரேஷன் 1 அண்ணாக்கா யூஸ் அண்ட் த்ரோ, ஜெனரேஷன் 2 அண்ணாக்கா ரீஃபில்லபிள், ஜெனரேஷன் 3 அண்ணாக்கா அதே மாதிரி கொஞ்சம் பேட்ரி சேஞ்ச் அதெல்லாம் மாடிஃபை பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாதிரி இப்போ ஜெனரேஷன் 4ல் வந்து நிற்குது. ஸோ அதுலேயே வந்து நிறைய மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணுவாங்க. ஸோ என்ன பண்ணுவாங்கன்னா சம்டைம்ஸ் என்ன, அந்த லிக்விடை ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு ஹீட்டிங் காயில் மேலே ஊற்றி தே வில் இன்ஹேல். அந்த மாதிரி இன்ஹேல் பண்ணால் கிக் நல்லா வரும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணுறாங்க. பட் தட் லீட் டு லாட் ஆஃப் லங் ப்ராப்ளம்ஸ். வந்து நிறைய பேர் இறந்துருக்கிறாங்க. ஸோ தே டெவலப் நிமோனியா, ஏஆர்டிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே சார், எதில் அடிக்ஷன் நிறைய நினைக்கிறீங்க அந்த சப்ஸ்டன்ஸ்னால? லைக் நார்மல் டொபாக்கோவா இல்லை சிகரெட்டா சார்? ஸோ பார்த்தீங்கன்னா டொபாக்கோவில் நிறைய அடிக்ஷன் இருக்குது. இட் ப்ரொடியூசஸ் போத் 2 டைப்ஸ் ஆஃப் டிபெண்டன்ஸ். ஒன் வந்து சைக்கலாஜிக்கல் டிபெண்டன்ஸ், அனதர் ஒன் வந்து ஃபிசிக்கல் டிபெண்டன்ஸ். பிகாஸ் அந்த நிக்கோட்டினிக் ரிசெப்டார்ஸில் போயிட்டு அஃபெக்ட் இது பண்ணும். பட் இது பார்த்தீங்கன்னா சிகரெட்டு, இது ஃப்ளேவரிங் ஏஜென்ட்ஸு அதெல்லாம் இருக்கும். அந்த அளவுக்கு அவர் கிக் வராது. பட் வாட் ஹேப்பன்ஸ்னோ, they for the kick I told you, no, they remove that liquid and then they put on the eating filament and they take. அந்த மாதிரி different things ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இது ரெகுலராக நார்மல் சிகரெட் எடுக்கிறப்ப என்னன்னா அந்த சோர் த்ரோட்டு, அப்புறம் வந்து கொஞ்சம் லங் டேமேஜ் நடக்கிறது, அது போக போக சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஆக இஃப் தட் பர்சன் இஸ் கண்டினியூஸ்லி ரெகுலர்லி டேக்கிங் தட், ஸோ இந்த சிகரெட் ஸ்மோக்கிங்கில் வர்ற அத்தனையும் இதில் பார்க்கலாம். பட் இதில் வந்து கொஞ்சம் டைம் டிலே இருக்கலாமே காண்டி, பட் நார்மல் ஸ்மோக்கிங் சிகரெட்டில் இட் கோஸ் வெரி ஃபாஸ்ட். த டேமேஜ் வில் பி ஃபாஸ்ட், த டேமேஜ் வில் பி ஸ்லோ, பட் போத் டஸ் த சேம் டேமேஜ். ஓகே சார், இப்போ வந்து ஷார்ட் டேர்ம் எப்படிலாம் அஃபெக்ட் பண்ணும்னு சொன்னீங்களா? ரொம்ப காஃப் வரும், சோர் த்ரோட் இருக்கும், அதெல்லாம். பட் லாங் டேர்ம்ல இது வந்து என்ன மாதிரி சீரியஸான விஷயம்? அப்சல்யூட்லி. ஸோ லாங் டேர்ம் டேமேஜ்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒன் இஸ் ஃபர்ஸ்ட் அடிக்ஷன் இருக்கும். ஸோ தே ஸ்பெண்ட் மணி and they get addicted, and then as the days goes on, his lungs when damages, no, I will develop chronic obstructive pulmonary disease ன்னு சொல்லிட்டு வரும். அதுடைய காம்ப்ளிகேஷன்ஸ், ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, காஃப் அந்த மாதிரி போயினே இருக்கும். சரி, அகைன் இட் வில் அஃபெக்ட் த ஜிஐடி சிஸ்டம். நார்மலாக நம்ம சாப்பிட்றோம் இல்லையா, அந்த ஃபுட் பைப்பு. ஸோ அதில் வந்து நிறைய சேஞ்சஸ் நடக்கும் மியூகோஸால. ஸோ அதில் சேஞ்சஸ் நடக்கும். வயிற்றில் நம்ம ஸ்டமக்கில் வந்து சேஞ்சஸ் நடக்கும். தே மே டெவலப் இசோஃபேஜியல் கேன்சர், தே மே டெவலப் ஓரல் கேன்சர், ஸ்டமக் கேன்சர். ஸோ அப்படியே லாங் டேர்மில் வந்து தே மே டெவலப் ப்ராங்கோஜெனிக் கார்சினோமா, லங் கேன்சர். ஸோ இதெல்லாமே என்னென்னா, ஈவன் இன்ஃபர்டிலிட்டி இஸ் நவடேஸ் இன்க்ரீசிங் பிகாஸ் ஆஃப் தி ஸ்பெர்மில் வந்து அதோடைய குவாலிட்டி கம்மியாயிடுது. எரெக்டைல் டிஸ்ஃபங்க்ஷன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 40 இயர்ஸ்க்கு மேலே பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு தே ஆர் டெவலப்பிங் டயபிட்டிஸ், ஹைப்பர் டென்ஷன், அதெல்லாமே அது கூட சேர்த்து இதுவும் வந்துடுச்சு நினச்சிக்கோங்க. ஸோ அப்போ 1 + 1 = 4 ஆகிடும் ஆல்மோஸ்ட். So in the damages you can go on telling actually in this it will have stroke வரலாம், because it is a powerful vasoconstrictor. நம்ம blood vessels வந்து இந்த நிக்கோட்டின் வந்து அப்படியே கன்ஸ்ட்ரிக்ட் பண்ணிடும். ஸோ அதில் ஸ்ட்ரோக் வரலாம், ஹார்ட் அட்டாக் வரலாம். ஸோ இந்த இப்போ நான் சொன்ன இந்த ரிகரண்ட் ஹெடேக்ஸ் இருக்கும் அவங்களுக்கு. ஸோ ப்ரீத்திங் டிஃபிகல்ட், இந்த லங் டேமேஜ்னால தே ஹாவ் டு பி ஆன் ப்ராங்கோடைலேட்டர்ஸ். அந்த மியூக்கஸ் செக்ரீஷன் அதெல்லாமே கிளியர் ஆகாது, நிறைய செக்ரீட் ஆகும். ஸோ அதனால காஃப் வந்துனே இருக்கும். ஸோ எ பர்சன் who is smoking for long period ஈஸியாக அவங்களை கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. they'll have like cough, breathing difficulty, இது எல்லாமே இருக்கும். they'll have, ஸோ ஈவன் அந்த லேக் ஆஃப் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா இந்த லேக் ஆஃப் கான்சன்ட்ரேஷன், கொஞ்சம் சோர் த்ரோட், கொஞ்சம் ப்ரீத்திங் டிஃபிகல்ட்டி, செஸ்ட் டைட்னஸ், அந்த மாதிரி இனிஷியலாக ஒரு மாதிரி ஒரு டிஸ்இன்ட்ரெஸ்ட் இருக்கும், ஏதாவது ஒரு ஒர்க்கில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும் இனிஷியலாக. பட் போக போக ஆர்கான் டேமேஜ் நடக்கும். அதுதான் டிஃப்ரெண்ட். பட் நிறைய பேர் லேட்டர் ஸ்டேஜில் தான் வந்து டயக்னோஸ் பண்ணி பார்க்குற மாதிரி இருக்கும் சார். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இது லங் கேன்சர், இது ரிலேட்டட் டு சப்போஸ் ஃபார் லங் கேன்சர்னு நினச்சிக்கோங்க. ஸோ இனிஷியலாக வந்து ஒன்றுமே தெரியாது, உள்ளுக்குள்ளே நடக்கிறது ஒன்றுமே தெரியாது, நார்மலாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். when the patient develops symptoms and then patient comes to hospital and show to doctor, அப்போ எக்ஸ்ரேல வந்து ஆல்ரெடி அது நல்லா பரவிட்டு இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த டயக்னாசிஸ் வந்து இனிஷியலாக
சும்மா காஃப் கொஞ்சம் லைட்டாக சிம்டம்ஸ் இருக்குது, த்ரோட் இரிட்டேஷன் இருக்குது, ஸோ அப்போவே யூ ஷுட் கெட் அலர்ட். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த செஸ்ட் சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இனிஷியலாக வந்து மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வில் நாட் ஹேவ் எனி சிம்டம். நான் சொல்கிறது இந்த ப்ராங்கோஜெனிக் கார்சினோமா கேன்சர் வரவங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இது வந்து as the days goes on, இந்த accumulation of this damage, DNA damage நடக்கும். ஸோ அந்த DNA damage and also it will multiply. once cancerous செல்லாம் அந்த மியூக்கோசல் இருக்கிற அந்த லைனிங் லேயர் செல்ல வந்து டேமேஜ் ஆகிட்டு அது it will develop a property like it will multiply many times. ஸோ அந்த மாதிரி மல்டிப்ளை ஆகிறப்போ it will develop a cancer. ஓகே. Yeah. சார் இப்போ வந்து நம்ம இந்த அளவுக்கு அதாவது லாஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிற அளவுக்கு ரொம்ப லைக் கேன்சர் அந்த மாதிரி ரொம்ப சீரியஸ் கண்டிஷன் வர்றதுக்கு முன்னாடி நம்ம ஏதாவது ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் எடுக்கணும்னா என்னென்ன சொல்லலாம்? See, we have, so என்னன்னா who are all having risk factors, அவங்க வந்து they should get screened once a year by low dose சிடி சொல்லுவாங்க. நார்மலாக சிடி பண்ணுறது கொஞ்சம் டோஸ் கொடுத்து அது எக்ஸ்போஷர் ஆகும். ஒரு எக்ஸ்ரே எடுப்போம், அதுலேயே நம்மளுக்கு ரேடியேஷன் எக்ஸ்போஷர் ஆகும். அந்த மாதிரி ஒரு சிடி ஸ்கேனுக்கு ஒரு ரேடியேஷன் எக்ஸ்போஜர் இருக்குது. நிறைய பேர் பயப்படுவாங்க, அரே என்னடா சிடி ஸ்கேன் எடுக்கணுமா, ஒன்றும் இல்லாமல் சிடி ஸ்கேன் எடுக்கணுமான்னு. அப்படி கிடையாது. யாராவது ஒருத்தர் ஒரு பொல்யூஷன் இதில் எக்ஸ்போஸ் ஆகுறாங்க, இல்லை யாராவது ஒருத்தர் க்ரானிக்காக ஸ்மோக் பண்ணுறாங்க, ஸோ ஒரு 5-6 இயர்ஸாக ஸ்மோக் பண்ணுறாங்கன்னா those people have to get screened by taking a low dose CT once a year. Okay. And anything that changes, there is change in their body like respiratory system, like cough வரதோ, இல்லாட்டி சளியில் வந்து கொஞ்சம் ரத்தம் வரதோ, இல்லை அவங்களுக்கு நைட் டைமில் தூக்கம் சரியாக வராமல் காஃப் ஜாஸ்தியாக வர்றதோ, அவங்கெல்லாம் they have to get screened. சார் இப்போ வந்து முன்னாடிலாம் இப்போ தமிழ்நாடுல பார்த்தீங்கன்னா ப்ரியாராக வந்து மென் தான் நிறைய ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இப்போ வந்து விமன் நிறைய ஸ்மோக் பண்ணுறாங்க இருக்கு, அந்த மாதிரி சிச்சுவேஷன்ஸ் இருக்கு. ஸோ ஸ்மோக்கிங் வந்து மென்க்கு நிறைய பாதிப்பா இல்லை விமென்க்கு நிறைய பாதிப்பா இல்லை ஈக்குவலாக இருக்குமா? எப்படி சார்? சரி, ஸ்மோக்கிங்னால மென்னுக்கு நிறைய பாதிப்பு இருக்கு இப்போதுக்கு நம்ம கண்ட்ரியில். இஃப் யூ சி அப்ராட் அண்ட் ஆல், டர்க்கிலெல்லாம் ஆல்ரெடி ஃபிமேல்ஸ் ஹஸ் ஓவர்டேக்கன் மென். ஓகே, மென்னை ஓவர்டேக் பண்ணிட்டாங்க லேடிஸ். ஸோ இந்த சிம்டம்ஸ் எல்லாம் உள்ள பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம். த்ரோட் கேன்சர், இசோஃபேஜியல் கேன்சர், ஸ்டமக் கேன்சர், லங் கேன்சர் எல்லாம் ஒன்று தான், ரெண்டுமே. மேல்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸோ எல்லாமே சேம் தான் ஆல்மோஸ்ட். ஃபர்டிலிட்டி, அவங்களுக்கும் ஃபர்டிலிட்டி, ஓவமுடைய குவாலிட்டி கம்மியாயிடும். அதே மாதிரி மென்னுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெர்முடைய குவாலிட்டி கம்மியாயிடும். ஸோ நிறைய பிரச்சனைகள் இதனால ஃபர்டிலிட்டியில் இப்போ irrespective of gender வந்து அதோட காசஸ் ஒரே மாதிரி தான். Yes, absolutely. மேபி நம்ம ஏஜ் வைஸ் டிஃபரன்ஸ் இருக்குமா சார்? ஏஜ் வைஸ் டீன் ஏஜ்ல ஒருத்தவங்க வந்து இந்த கனெக்ட் ஆகுறாங்க, இல்ல 40 ஏஜ்ல பண்றாங்க. See, it's all depends upon இது வந்து எப்படி பார்க்கணும்னா, ஒருத்தர் சிகரெட் எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு, எத்தனை வருஷமா குடிக்கிறாங்க, எவ்வளோ இன்டென்சிட்டி, அவங்க எத்தனை சிகரெட், எவ்வளோ லோடு அவங்களுக்கு பாடிக்குள்ளே அந்த டொபாக்கோ போகுது. இப்போ ஒருத்தர் இருக்காரு 2 வருஷம் கண்டினியூஸாக ஒரு 3-4 பேக்கெட்ஸ் குடிச்சாருனாக்கா அவருக்கு வர்ற டேமேஜ் வந்து இர்ரிவர்சிபிள். அதே ஒருத்தர் இருக்கார் 4 சிகரெட் 5 சிகரெட் குடிச்சிருக்காரு, 5 இயர்ஸ் ஆச்சு, அதுக்கப்புறம் அவர் ஸ்டாப் பண்ணாருன்னா போக போக அது ரிவர்சிபிள் ஆகும். அந்த லங் டேமேஜ் ரிவர்சிபிள் ஆகும். அது இர்ரிவர்சிபிள் டேமேஜ் ஸ்டேஜுக்கு போனது நம்ம அப்புறமா நார்மல் பண்ணவே முடியாது. யூ ஹாவ் டு சஃபர் வித் வாட் எவர் டேமேஜ் ஹேஸ் ஹேப்பன். மேபி இப்போ நம்ம சொல்லணும் லைக் என்னால் வந்து ஸ்மோக் பண்ணாமல் இருக்க முடியாது, நான் வந்து கொஞ்சம் கண்ட்ரோலாக வச்சுக்கிறேன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஆவரேஜாக 1 டேக்கு வந்து நம்ம என்ன சொல்லலாம்? லைக் சிம்பிளுங்க, ஒருத்தர் மோர் தேன் 20 சிகரெட்ஸ் பர் டே, மோர் தேன் 10 இயர்ஸ் குடிச்சிருக்காங்கன்னு நினச்சிக்கோங்க. ஈவன் ஆஃப்டர் ஸ்டாப்பிங் இஸ் ஸ்மோக்கிங் த டேமேஜ் வில் பி கோயிங் ஆன். whoever is smoking less cigarette for a small period, அவர் அப்போ எடுக்கிற டெசிஷன் லைக் ஸ்ட்ராங்காகவும் வில்ஃபுல்லாகவும் ஸ்ட்ராங்காகவும் இருக்கணும். லைக் ஈவன் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் இந்த ஸ்மோக்கிங் செசேஷனுக்கு வந்து இட் நீட்ஸ் அ ஃபேமிலி சப்போர்ட், இட் நீட்ஸ் அ சோஷியல் சப்போர்ட், இட் நீட்ஸ் அ பர்சன்ஸ் வில் பவர். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஈஸியாக வந்து அவங்களை குவிட் பண்ண முடியும், ஸ்மோக்கிங்லேருந்து வெளியில் கொண்டு வந்துடலாம். ஸோ அதனால whoever is smoking more will be getting permanent damage very easily. And whoever is smoking less, அவங்கள ஈஸியாக நம்ம நல்லா பண்ணிடலாம். ஸோ everyone should have this awareness of what is going to happen next if you are doing regular smoke அன்றது தெரியணும். And also even if சின்ன பசங்க 18 years 17 years சொன்னாக்கா
So we have to monitor. Anyway, we cannot leave children just like that until they settle. Okay. So at least in India we are doing that. So our parenting. So college போயிடுறாங்க. So the way you brought up the children and the way you அம்மா அப்பா பசங்களோட சின்னப்போ ஃபஸ்ட்டு 10 to 15 years நம்ம சொல்லி கொடுக்கறது தான் அவங்கள அந்த மாற்றம் ஃப்யூச்சரில் எப்படி மாறுவாங்கன்றது சொல்லும். ஸோ some children even then some peer pressure அது இது கொஞ்சம் இருக்குது, பட் இல்லை சொல்லலை. பட் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் பேரண்ட்ஸு அண்ட் டீச்சர் அண்ட் த சரௌண்டிங்ஸு நம்மளே கரெக்டாக ஃபார் 15-18 years 20 years பசங்க நம்ம கையில் இருக்கிற வரைக்கும் நம்ம அவங்க காலேஜ் போகிறதுக்கு முன்னாடி சொல்கிறேன், அப்போ வரைக்கும் நம்ம மானிட்டர் பண்ணி கரெக்டான வேலை வச்சாக்கா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி கேன் அவாய்ட் திஸ். ஓகே சார். ஸோ இப்போ வந்து ரொம்ப நாளாக ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க, லைக் இயர்ஸாக ஸ்மோக் பண்ணிட்டு இருக்காங்க, ஸோ அதனால ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னா நம்ம வந்து இந்த கிளென்சிங் ப்ராசஸ் இதை வந்து உங்களுக்கு டாக்டர் கிட்ட அப்ரோச் பண்ணுறாங்கன்னா ஸோ அந்த ட்ரீட்மெண்ட் மெத்தட்ஸ் எப்படி இருக்கும்? எஸ், இப்போ என்னன்னா மெயினாக என்னென்னா இந்த வேப்பிங் பண்ணுறப்போ அந்த வேப்பிங் லிக்விட் அதெல்லாமே கம்பஸ்ட் ஆகிட்டு அதுலேருந்து வர ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஃபுல்லாகவே அவருக்கு வந்து பாடியில் இருக்கும். ஸோ இதை நம்ம ஃப்ளஷ் பண்ணணும். ஹவு டு யூ ஃப்ளஷ்? அடிக்வேட் ஹைட்ரேஷன், தண்ணி நல்லா குடிக்கணும் ரெகுலராக. ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற ப்ராடக்ட்ஸ், ஃபுட் லைக் மேபி ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், நம்ம ஸோ க்ளீன், ஸோ மேபி ரிலாக்ஸேஷன், மெடிடேஷன், மியூசிக் கேட்குறது. அந்த வேப்பிங் டைமை வந்து அவர் எப்படி அதை வந்து டாலரேட் பண்ணி வெளியில் கொண்டு வர்றாரு. ஈவன் அந்த இப்போ சப்போஸ் அர்ஜு வந்தது, எடுக்கணும்னு அர்ஜு வந்தது, அந்த டைம் பீரியடில் அந்த 1 hour இருக்குது அர்ஜுன்னு நினச்சிக்கோங்க. அந்த அர்ஜின் பீரியடில் வந்து he has to do himself like என்ன சொல்கிறது, he has to actively change his concentration on something else and do seeing, writing something, மியூசிக் கேட்குறது, இல்லை பிளேயிங் சம்திங். ஸோ அந்த மாதிரி சம்திங் அவர் அட்டென்ஷனை சேஞ்ச் பண்ணி அவங்க அந்த மாதிரி இன்வால்வ் ஆகிறப்போ தே வில் ஸ்லோலி கம் அவுட் வித் திஸ் இது. ஸோ இது நான் வேப்பிங் பற்றி நான் சொல்கிறது. ஸோ ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் இதெல்லாமே ஆன்டி ஆக்சிடென்ட், வைட்டமின் இ, வைட்டமின் சி அண்ட் ஸோ ஹைட்ரேஷன், இதுதான் மெயின். ஸோ லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் அப்சல்யூட்லி. சார், ஸோ இவ்வளோ நேரம் டொபாக்கோ ரிலேட்டடாக நிறைய விஷயங்களை வந்து ஷேர் பண்ணியிருந்தீங்க. தேங்க்யூ சார். தேங்க்யூம்மா, தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. புகையிலை பயன்படுத்துறதுனால, புகை பிடிக்கிறதுனால என்னென்ன மாதிரியான பாதிப்புகள்லாம் வரும், அதுலேருந்து எப்படிலாம் வந்து நம்ம வந்து ப்ரிவென்டிவாக என்னென்னலாம் பண்ணணும்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. இதே மாதிரி வேற சூப்பரான உடல் நிகழ்ச்சியை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் இணைந்திருங்கள் ஜீ தமிழ் நியூஸுடன்.